வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். விவசாயிகள் எப்படி முதலீடு செய்ய வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு உதவியாக பட்டய கணக்காளர்கள் இருக்க வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாஜக தலைவர் பதவிக்கு வேட்பு மனு தாக்கல் நடைபெற்று வரும் நிலையில் VP ராமலிங்கத்தை தவிர வேறு யாரும் மனு தாக்கல் செய்யாததால் புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக VP ராமலிங்கம் தேர்வு செய்யப்படுகிறார். இயற்கை விவசாயத்தில் இளைஞர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காவல் நிலையங்களில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் 52 புகார்களுக்கு உடனடியாக தீர்வுகள் காணப்பட்டன. இனி வருவது விரிவான செய்திகள். இயற்கை விவசாயத்தில் இளைஞர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கரியமாணிக்கம் ஹோலி பிளவர் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நம்மாழ்வார் இயற்கை உழவர்கள் சங்கம் மற்றும் நெல் ஜெயராமன் இயற்கை பல பயிர் சாகுபடியாளர்கள் சங்கம், நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையம் ஆகியவற்றின் சார்பில் தேசிய நெல் திருவிழா நேற்று நடைபெற்றது. சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு முன்னிலையில் நடைபெற்ற இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு தேசிய நெல் திருவிழாவினை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய கவர்னர், விவசாயிகள் அரசின் திட்டங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைய இளைஞர்களிடம், இளம் பெண்களிடம் நான் கேட்பதெல்லாம், நீங்கள் இயற்கை வழி விவசாயத்தில் கவனம் செலுத்துங்கள், பாரம்பரிய நெல் பயிர் சாகுபடி செய்யுங்கள், இயற்கையை பாதுகாக்க, இந்த பூமியை பாதுகாக்க இதை ஒரு இயக்கமாக மாற்றுங்கள் என்றார். இந்த விழாவில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த விவசாயிகள், மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். விவசாயிகள் எப்படி முதலீடு செய்ய வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு உதவியாக பட்டய கணக்காளர்கள் இருக்க வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்தார். பட்டய கணக்காளர்கள் தென்னிந்திய மண்டல கவுன்சில் சார்பில் துணை மண்டல மாநாடு சான்றோர் செவி சிந்தை ஒளிர் என்னும் தலைப்பில் நேற்று நடைபெற்றது. இந்த மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய கவர்னர், பட்டய கணக்காளர்கள் சனி ஞாயிறு உட்பட வாரத்தில் ஒரு சில மணி நேரங்களை இதுபோன்ற ஏழை விவசாயிகளுக்கு செலவிட்டு அவர்களிடம் உள்ள பணத்தை எந்த வகையில் முதலீடு செய்யலாம் என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். மேலும் GST வரி உள்ளிட்ட விவரங்களையும் அவர்களிடம் எடுத்து சொல்லலாம். அதை தவிர பிரதமரின் முத்ரா திட்டம் குறித்தும் அவர்களுக்கு விளக்கலாம் என்றார். பட்டய கணக்காளர்களின் புதுச்சேரி கவுன்சில் தலைவர் குஷால் ராஜ் வரவேற்றார். இந்த கவுன்சிலின் தென் மண்டல இயக்குனர் KB நாராயணன், தென் மண்டல கவுன்சில் தலைவர் ரேவதி ரகுநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பாஜக தலைவர் பதவிக்கு வேட்பு மனு தாக்கல் நடைபெற்று வரும் நிலையில் VP ராமலிங்கத்தை தவிர வேறு யாரும் மனு தாக்கல் செய்யாததால் புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக VP ராமலிங்கம் தேர்வு செய்யப்படுகிறார். புதுச்சேரி காங்கிரஸ் ஆட்சியில் சபாநாயகராக இருந்த VP சிவக்கொழுந்துவின் சகோதரரான VP ராமலிங்கம் 22 மார்ச் 1962 ஆண்டு பிறந்தார். இவர் 2019 ஆண்டிலிருந்து பாஜக உறுப்பினராக இருந்து வருகிறார். அதன் பிறகு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜகவின் வெற்றிக்காக பணியாற்றிய இவருக்கு 2021 மே 11 நியமன சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். அதன் பிறகு கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக சட்டமன்ற உறுப்பினராக திறம்பட பணியாற்றிய அவர் கடந்த 27 தனது பதவியை ராஜினாமா செய்தார். இந்த நிலையில் தற்பொழுது தலைவராக இருக்கும் செல்வ கணபதியின் பதவி காலம் முடிய உள்ள நிலையில் புதிய தலைவர் தேர்ந்தெடுப்பதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் பாஜக தலைவர் செல்வ கணபதி முன்மொழிய பாஜக தலைவர் பதவிக்கு VP ராமலிங்கம் தேர்தல் நடத்தும் அதிகாரி அகிலனிடம் மனு தாக்கல் செய்தார். மனு தாக்கலின் பொழுது மேலிட பார்வையாளர் நிர்மல் குமார் சுரானா, அமைச்சர் நமச்சிவாயம், முன்னாள் அமைச்சர் சாய்ஜய் சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், கல்யாண சுந்தரம் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் உடன் இருந்தனர். இந்த நிலையில் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் பதவிக்கு தற்போதைய பாஜக தலைவர் செல்வ கணபதி மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் தனித்தனியாக மனு அளித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தலைவர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் நடைபெற்று வரும் நிலையில் வேறு யாரும் தலைவர் பதவிக்கு போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்யாததால் VP ராமலிங்கம் புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக ஒருமனதாக தேர்வு செய்யப்படுகிறார்.
புதுச்சேரியில் நடைபெற்ற மக்கள் நீதிமன்றத்தில் 4 வழக்குகள் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்பட்டு ரூபாய் 90,000 முறையீட்டாளர்களுக்கு வழங்கப்பட்டது. மத்திய அரசு நுகர்வோர் விவகாரங்கள் துறை மற்றும் தேசிய நுகர்வோர் பூசல்கள் குறைதீர்வு ஆணைய வழிகாட்டுதல்படி நுகர்வோர் புகார்களை கால நேரத்திற்குள் தீர்வு காணும் நோக்கில் புதுச்சேரி மாவட்ட நுகர்வோர் குறைதீர்வு ஆணையத்தில் மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது. மாவட்ட நுகர்வோர் ஆணைய தலைவர் முத்துவேல் தலைமை தாங்கினார். உறுப்பினர்கள் சுபிதா ஆறுமுகம் அடங்கிய அமர்வில் மாவட்ட நுகர்வோர் குறைதீர்வு ஆணையத்தில் இருந்து 9 வழக்குகள் சமாதானத்திற்கானது என கண்டறியப்பட்டு பேச்சுவார்த்தையில் 4 வழக்குகள் உடன்படிக்கை ஏற்பட்டு தீர்வு காணப்பட்டது. மக்கள் நீதிமன்றத்தில் தீர்வு காணப்பட்ட 90,000 ரூபாயினை முறையீட்டாளர்களுக்கு அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி முதல்வர் சீனிவாசன் வழங்கினார். இதில் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் ரமேஷ், செயலாளர் நாராயணகுமார், பொருளாளர் ராஜ் பிரகாஷ், வழக்கறிஞர்கள் விமல், முரளி, லட்சுமிதரன், வெற்றிவேலன், தண்டபாணி உட்பட சட்டக்கல்லூரி மாணவர்கள், காப்பீட்டு நிறுவன மற்றும் பொதுத்துறை வங்கி அதிகாரிகள் பங்கேற்றனர். ஏற்பாடுகளை நுகர்வோர் குறைதீர்வு ஆணைய பதிவாளர் விஜயா ரவீந்திரன் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி காவல் நிலையங்களில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் 52 புகார்களுக்கு உடனடியாக தீர்வுகள் காணப்பட்டன. ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் டிஐஜி சத்யசுந்தரம் பங்கேற்று பொதுமக்களின் புகார்களை பெற்று நடவடிக்கை எடுத்தார். அப்பொழுது எஸ்பி வடக்கு வீரவல்லவன், ஆய்வாளர், உதவி ஆய்வாளர்கள் உடன் இருந்தனர். காலப்பட்டு காவல் நிலையத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் கிழக்கு, பகுதி காவல் ஆய்வாளர், உதவி ஆய்வாளர்களுடன் சேர்ந்து வில்லியனூர் காவல் நிலையத்தில் எஸ்பி மேற்கு வம்சிதா ரெட்டி ஆகியோரும், அரியங்குப்பம் காவல் நிலையத்தில் தெற்கு பகுதி ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்களும் பொதுமக்களிடம் புகார்களை பெற்று நடவடிக்கை மேற்கொண்டனர். இதேபோல் காரைக்காலில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யாவும், கண்காணிப்பாளர் சுப்பிரமணியனும் திருநள்ளாறு மற்றும் நிரவி காவல் நிலையத்தில் பொதுமக்கள் புகார்களை பெற்று நடவடிக்கை எடுத்தனர். இணையவழி காவல் நிலையத்தில் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் சைபர் கிரைம் சம்பந்தமான புகார்களை பொதுமக்களிடம் பெற்று நடவடிக்கை எடுத்தார். மக்கள் மன்றத்தில் 98 புகார்கள் பெறப்பட்டு அவற்றில் 52 புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதில் 60 பெண்கள் உட்பட 242 நபர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 6 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 3.97 லட்சம் இழந்துள்ளனர். ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்த பெண் ஒருவரை டெலகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டில் இருந்தபடி ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிகம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதை நம்பி அப்பெண் மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் வர்த்தகத்தில் 2,14,000 ரூபாய் முதலீடு செய்து ஏமாந்தார். வில்லியனூரை சேர்ந்த நபர் தவறுதலாக வேறு ஒரு வங்கி கணக்கிற்கு 96,000 ரூபாய் அனுப்பி இழந்தார். இதேபோல் புதுச்சேரியை சேர்ந்த நபர் 41,900, சாரத்தை சேர்ந்த நபர் 13,000, ஷண்முகாபுரத்தை சேர்ந்த நபர் 16,550, லாஸ்பேட்டை சேர்ந்த நபர் 16,500 என 6 பேர் மோசடி கும்பலிடம் 3,97,950 ரூபாய் ஏமாந்தனர். புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். பாமகவில் உள்ள சமூக நீதி பேரவை விழுப்புரம் வடகிழக்கு மாவட்ட துணைத் தலைவர் ரங்கராஜன் பாமகவிலிருந்து விலக சி.வி. சண்முகம் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதி பாமக சமூக நீதி பேரவை மாவட்ட துணைத் தலைவர் வழக்கறிஞர் ரங்கராஜன் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த மாவட்ட இளைஞர்களின் துணை அமைப்பாளர் கன்னியப்பன், பிரபாகரன் மற்றும் தமிழக வெற்றிக் கழகம், நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்டோர் தங்களது கட்சிகளில் இருந்து விலகி திண்டிவனத்தில் உள்ள முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். இந்த நிகழ்வில் மாவட்ட இளைஞர் இளம்பெண் பாசறை மாவட்ட செயலாளர் ஜெயபிரகாஷ் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பர்ஜர் பெயிண்ட்ஸ் இந்தியா லிமிடெட் நிறுவனத்தின் தோமுசா பேரவை பெயர் பலகையினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதி பண்ட சோழநல்லூர் கிராமத்தில் இயங்கி வரும் பர்ஜர் பெயிண்ட்ஸ் இந்தியா லிமிடெட் நிறுவன வளாகத்தில் தொழிலாளர் முன்னேற்ற பேரவையின் புதிய கிளை துவக்க விழா நடைபெற்றது. விழாவிற்கு புதுச்சேரி மாநில அமைப்பாளர் சிவா கலந்து கொண்டு தோமுசா கொடியினை ஏற்றி வைத்தார். பர்ஜர் பெயிண்ட்ஸ் இந்தியா லிமிடெட் லேபர் யூனியன் பெயர் பலகையினை திறந்து வைத்தார். பின்னர் தொழிலாளர்களுக்கு இனிப்புகள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சிக்கு மாநில தோமுசா அமைப்பாளர் அண்ணா அடைக்கலம் தலைமை தாங்கினார். தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், கார்த்திகேயன், தோமுசா கௌரவ தலைவர் சக்திவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தோமுசா தலைவர் அங்காளன், துணை அமைப்பாளர்கள் மிஷேல், கண்ணன், ஸ்ரீனிவாசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேந்தனத்த பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய கருவறையில் கதவுகள் வைப்பதற்கான பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேந்தனத்த பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய கருவறையில் கதவுகள் வைப்பதற்கான பூஜை நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமாரின் துணைவியார் அண்ணா பிரபாவதி கலந்து கொண்டு பூஜையில் பங்கேற்று சிறப்பித்தார். தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள கருவறைக்கு கதவுகள் வைக்கப்பட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், ஆலய நிர்வாகி அதிகாரி ஜெயக்குமார், ஊர் முக்கியஸ்தவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காரைக்காலில் என்ஆர் காங்கிரஸ் தொண்டரணி மற்றும் இளைஞரணி இணைந்து நடத்தும் டாக்டர் சந்திரபிரியங்கா கிரிக்கெட் போட்டியினை சட்டமன்ற உறுப்பினர் சந்திரபிரியங்கா தொடங்கி வைத்தார். காரைக்கால் மாவட்ட என்ஆர் காங்கிரஸ் தொண்டரணி மற்றும் இளைஞரணி சார்பில் டாக்டர் சந்திரபிரியங்கா கோப்பை கிரிக்கெட் போட்டி நெடுங்காடு பகுதியில் தொடங்கியது. இப்போட்டியினை துவக்கி வைக்க புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிரதிநிதிகளாக தொண்டரணி மற்றும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் அணி தலைவர்கள் கலந்து கொண்டனர். அவர்களுடன் முன்னாள் அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சந்திரபிரியங்கா இணைந்து இப்போட்டியினை தொடங்கி வைத்தார். இன்று தொடங்கி வரும் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த தொடர் கிரிக்கெட் போட்டியில் சென்னை காவல்துறை அணி, புதுச்சேரி காவல்துறை அணி, திருவாரூர், திருநெல்வேலி, திருப்பூர், நாமக்கல், வேதாரண்யம், கோயம்புத்தூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட அணியினர் பங்கேற்கின்றனர். வரும் 10ஆம் தேதி இறுதிப் போட்டியும் அதற்கான பரிசும் வழங்கப்பட உள்ளது. முதல் பரிசு ரூபாய் 1,00,000 டாக்டர் சி சந்திரபிரியங்கா கோப்பையும், 2ஆம் பரிசு 75,000, 3ஆம் பரிசு ரூபாய் 50,000, 4ஆம் பரிசாக ரூபாய் 30,000 வழங்கப்பட உள்ளது. இப்போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை என்ஆர் காங்கிரஸ் தொண்டரணி மற்றும் இளைஞர் அணியினர் சிறப்பாக செய்துள்ளனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். விவசாயிகள் எப்படி முதலீடு செய்ய வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு உதவியாக பட்டய கணக்காளர்கள் இருக்க வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாஜக தலைவர் பதவிக்கு வேட்பு மனு தாக்கல் நடைபெற்று வரும் நிலையில் விபி ராமலிங்கத்தை தவிர வேறு யாரும் மனு தாக்கல் செய்யாததால் புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக விபி ராமலிங்கம் தேர்வு செய்யப்படுகிறார். இயற்கை விவசாயத்தில் இளைஞர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காவல் நிலையங்களில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் 52 புகார்களுக்கு உடனடியாக தீர்வுகள் காணப்பட்டன. செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.